அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. ஆனால் நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம சேனலில் சாதாரண தையல் எப்படி எம்ப்ராய்டரி போடுறது பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற டியூட்டோரியல் நெட் ஆன். த்ரெட் ஒர்க்லாம் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன். இப்போ கீழே இருக்க பிளாங்காக விட்டுருக்க இடத்துல தான் நெட்டு வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இது மாதிரி நெட் கிளாத் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கர்ட் போர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நார்மல் தையல் போச்சு நம்ம அந்த துணியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எம்ப்ராய்டரி போடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபூட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஆர்டினரி ஸ்டிச்சிங் வச்சு அந்த நெட் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை புதுசாக பார்க்குறோம்க்காக சொல்கிறேன். இது சாதாரண தையல் மிஷினு. இதில் நம்ம ஃப்ரேமை ஷேக் பண்ணி நம்ம எம்ப்ராய்டரி கொண்டு வரோம். நம்ம சேனலில் ஏற்கனவே சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது வீடியோ இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது தெரியும். இப்போ இந்த மாதிரி துணியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த தையல் மேலே சாட்டின் ஸ்டிச் போடப்போம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் இது. நெட் கிளாத்தை நார்மல் ஸ்டிச்சிங் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங் மேலே சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான். இதுதான் இந்த டியூட்டோரியல் நெட் ஆன். ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால மிஷின் சரியாக பழகலை. எனக்கு சாட்டின் கொஞ்சம் பிசுறாக தான் வந்துச்சு. இந்த சாட்டின் ஸ்டிச்சு இந்த லைன்லேருந்து அந்த லைன் ஃப்ரேமை நகர்த்தி நம்ம மேனுவலாக தான் சாட்டின் ஸ்டிச் கொண்டு வரோம். எனக்கு ரொம்ப நாள் ஆனதுனால ரொம்ப பிசுறாக இருக்குன்றதுக்காக நான் வேறு ஒரு ஃப்ரேமில் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ இந்த ஒரு 10 மாதம் விட்டதே எனக்கு ஃபினிஷிங் வரலை. அதனால் திரும்பவும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த சாட்டின் ஸ்டிச்சு ஒன்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நிறைய ஸ்டிச்சஸ் கவர் பண்ணலாம். என்னோடதில் நான் நிறையா டியூட்டோரியல்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் அதோட ப்ளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் 40 வகையான ஸ்டிச்சஸ் நம்ம இதில் போடலான்னு. இன்னும் இது இன்னும் ஒரு 3-4 ஸ்டிச்சு தான் இருக்குது. எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு டச் விட்டு போனதுனால திரும்பியும் சாட்டினை நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் திரும்பி போட்டேன் நான். அதனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த சாட்டின் நல்லா ஸ்மூத்தாக 2 லைனுக்குள்ளே அழகாக ஃபினிஷிங் வரும். அடுத்து என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் போட்ட டிசைனை தான் காட்ட போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கிளாத்தில் ஒயிட் நெட் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் நெட்டு, ஆனால் ஒரு சாட்டின் ரிப்பனும் சேர்த்து பண்ணியிருப்பேன். ஒரு சாட்டின் ரிப்பன் மேலே ஒயிட் நெட்டை வச்சு துணியில் பிளாக் துணியில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பேன். ஒரு ஃப்ராக்கு, மேரேஜுக்கு போடுற ஃப்ராக் மாதிரி இருக்கணுன்றக்காக ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் அதை மடித்து ஆர்டினரி ஸ்டிச் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே எம்ப்ராய்டரி, சாட்டின் எம்ப்ராய்டரி போட்டிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க, உங்களுக்கு எம்ப்ராய்டரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கடைசி வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.